கரண்ட் பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கு. அதே மாதிரி இபிஏனா என்ன, பிபிஏனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இபிஏ அப்படின்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. எஸ், இபிஏ. பிஏனா பேங்க் அக்கௌண்ட். இ ஃபார் டேஷ். எனி கெஸஸ் அல்லது எனி ஆன்சர்ஸ்? கேன் யூ ப்ளீஸ் டைப் இன் த சாட் பாக்ஸ். இபிஏ அப்படின்னா இ ஃபார் சம்திங் பேங்க் அக்கௌண்ட். வாட் இஸ் தட் இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் த இபிஏ. இபிஏ அப்படிங்கிறது நான் சொன்ன டெர்மினாலஜி கிடையாது. இது வந்து திஸ் இஸ் வித் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஸ்டீஃபன் கவி. அவரோட 7 Habits of Highly Effective People அப்படிங்கிற புக்கில் இதை வந்து ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாரு. த கரெக்ட் திங் இஸ் த எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். இபிஏ இஸ் எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள் எல்லாமே வந்து யூனிவர்ஸ் அந்த இதில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அந்த இடத்துல வந்து வரவு செலவு கணக்கெலாம் அங்கே சேமித்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். நான் நல்ல விஷயம் செய்கிறேன் அப்படின்னா நான் யாருக்கும் பார்க்குற மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நல்ல விஷயம் செய்யும் போதே அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்கிற விஷயம் எனக்கே யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன் பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிறது என்னோட தலைமுறைகளுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பணம் அப்படி தானே. பணம் நான் சம்பாதிச்சு வச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சேன்னா எப்போ வேணுமோ நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும், என்னோட பசங்க யூஸ் பண்ணிக்க முடியும், என்னோட தலைமுறையினர் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அந்த எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு சார் இப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இப்போ நான் பேச விரும்புகிற ஒரு விஷயம் இஸ் பிவிஏ. பிவிஏ இஸ் பிஸ்னஸ் வேல்யூ அக்கௌண்ட். பிஸ்னஸோட வேல்யூவை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, பிஸ்னஸோட வேல்யூ வந்து எப்படி நம்ம சேர்த்து வைக்க முடியும்? பாசிட்டிவ் நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் பிஸ்னஸுக்கு வந்து பாசிட்டிவான கர்மா சேர்த்துது, கர்மான்னு சொல்கிறத விட அதோட எஃபெக்டிவ்னஸை சேர்த்துது. நெகட்டிவானதும் சிலதை நம்ம சேர்த்து வைக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ எது அதிகமாக சேர்ந்துருக்கோ நம்மளோட ரிசல்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். மகாபாரதத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதாவது திரௌபதி வந்து துகில் உரிவார். துச்சோதனன் வந்து சபையில் வந்து துகில் உரியும் போது அந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திரௌபதிக்கு பயங்கரமான ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபத்தில் கிருஷ்ணர்கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, துச்சோதனனை வந்து நான் கொல்ல போகிறேன், எனக்கு ஏற்படுத்தின ஒரு அவமானத்துக்கு அவனை கொல்லாமல் நான் வந்து ஆத்திரம் தீராது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துக்ஷோதனனை நீங்க கொல்றது வந்து பாவத்துல சேருமா புண்ணியத்துல சேருமாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அவமானத்தை அவன் ஏற்படுத்திட்டா அதனால நான் அவனை கொல்ல போனேன் அப்படின்னா பாவ கணக்கு, கர்மா கணக்கு, பாவ கணக்குல இன்க்ரீஸ் ஆகும். இதுவே எனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தின மாதிரி வேற யாருக்கும் அவர் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாது, வேற யாருக்கும் துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுனால அவனை நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி நீ கொண்டா அது புண்ணிய கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களுக்காக யூஸ் பண்ண. ஸோ கொல்றது, துச்சோதனன்னு கொல்றதுங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்டென்ஷன் என்ன, இன்டென்ஷனோட அந்த விஷயத்தை நம்ம செய்யறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சார் எதுக்காக இப்போ பேசிட்டு இருக்கீங்க நீங்க கேட்குறீங்க, ரைட்? லெட் மீ கம் டு த பாயிண்ட். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, லாஸ்டா நம்மளோட ஒரு கன்சல்டன்ட் பண்ணும்போது ஒரு கிளைண்ட் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா இ-காமர்ஸ் வந்து டெவலப் பண்ணார். இ-காமர்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஹி இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் சொல்யூஷன் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் பண்ணுறதுக்காக 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாதிரி காமிக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன். நான் கேட்குறேன், உங்களோட இன்டென்ஷன் வந்து இதுதானே, இ-காமர்ஸ் தானே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக எதுக்கு 2 வச்சிருக்கீங்க அப்படின்னா, சம்திங் எல்லாமே ஒரே ஃபேமிலி தானே சார். சாஃப்ட்வேர் கம்பெனிங்கும் போது எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கணும், அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்குன்னு ஒருத்தர் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிக்கிறார். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்குன்னு தனியான கிளைண்ட்ஸ் வராங்க, தனியாக போயிடுறாங்க. அப்போ இ-காமர்ஸ் தான் உங்களோட அப்ஜெக்டிவ் அப்படின்னா இ-காமர்ஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றார்.
ஸோ இதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லி அவங்க கேட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட கோருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா அவேவாக இருக்குமாங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இன்டென்ஷனை பொறுத்து இருக்குது. இன்டென்ஷனை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்த்த ஒரு விஷயம். ரைட், அதாவது நான் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ இன் டீடைல். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இ-காமர்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாரு. இ-காமர்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற அந்த பர்சனுக்கு எக்ஸ்ட்ராவா, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணால் அது இ-காமர்ஸ் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னா எஸ், இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அவர் ப்ரொவைட் பண்ணலாம். கரெக்ட். இதுவே இ-காமர்ஸுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமே இல்லை, அந்த 2 பேர் வந்து இதுக்குன்னு வர கிளைண்ட்ஸுக்கு மட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தராரு அப்படின்னா விச் இஸ் அவே ஃப்ரம் த கோர். ஏன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது தனியான ப்ராசஸ், இது தனியான ப்ராசஸ். கேன் யூ கனெக்ட் வித் த பேங்க் அக்கௌண்ட்? பிஸ்னஸ் வேல்யூ அக்கௌண்ட்ல உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஐ எம் என்ஷூரிங். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? கேன் யூ கனெக்ட் வித் மீ? பிஸ்னஸ் வேல்யூ அக்கௌண்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அது வந்து பிஸ்னஸ் அந்த கோருக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் வேல்யூ அக்கௌண்ட்டில் பாசிட்டிவாக எனர்ஜி சேரும். இதுவே வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா இட் இஸ் அவே ஃப்ரம் த விஷயம். இதே 2 பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அந்த 2 பேர் தான் பண்ண போகிறாங்க, அந்த 2 பேருக்கு எவ்வளோ சேலரியோ அவ்வளோதான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன வேலை அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்களோ அதே தான் பண்ண போகிறாங்க. எந்த சேஞ்சுமே இல்லை. அவங்களுக்கு உண்டான இடம், அவங்களுக்கு உண்டான டீ காஃபி எல்லாமே சேம். பட் த இன்டென்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இன்டென்ஷன் வில் கிவ் த ரிசல்ட். இன்டென்ஷன் இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் த ரிசல்ட். ஐ எம் ரிப்பீட்டிங், இன்டென்ஷன் இஸ் த கீ.